இன்றைய முக்கிய செய்திகள். எந்த கட்சியையும் சாராமல் முடிவெடுக்கப்படும். ஆளுநர் அதிகாரம் தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் உறுதி. இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக விளங்கும் தமிழ்நாடு. ஜெர்மனி முதலீட்டாளர் மாநாட்டில் ஸ்டாலின் பெருமிதம். திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த 364 திட்டங்கள் நிறைவேற்றம். மத்திய நிதி கிடைக்காத போதும் அரசு செயல்படுத்துவதாக தங்கம் தென்னரசு தகவல். சூடான் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்த கிராமம். 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பரிதாபம். வணக்கம். வணக்கம். மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீதான ஆளுநர்களின் அதிகாரம் குறித்த விசாரணை ஆட்சியில் இருப்பவர்களை பொறுத்து பாதிக்கப்படாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநர் திரு RN ரவி காலதாமதம் செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதங்கள் கால நிர்ணயம் செய்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வழங்கினர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் குறித்த விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன்பு 6ஆம் நாளாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி, தமிழ்நாட்டில் 56 மசோதாக்கள் 1257 நாட்கள் வரை காலதாமதம் செய்யப்பட்டதாகவும் 3 மசோதாக்கள் 1000 நாட்களுக்கு மேலும் 6 மசோதாக்கள் 500 முதல் 1000 நாட்கள் வரையும் காலதாமதம் செய்யப்பட்டதாகவும் கூறினார். எனவே மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிப்பது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நீதித்துறை மறு ஆய்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டால் அவர்களின் அதிகாரம் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டதாகிவிடும் என்றும் இது அதிகார பகிர்வுக்கு எதிரானது என்றும் திரு சிங்வி சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 361 நீதிபதிகளை சிவில் குற்றவியல் நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்கிறது. ஆனால் அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு எதிராக நீதித்துறை மறு ஆய்வுக்கு எந்த தடையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். மசோதாக்களுக்கான ஒப்புதலை ஆளுநர் நிறுத்தி வைக்க அவர் நீதிபதியோ அல்லது சூப்பர் முதலமைச்சரோ அல்ல என திரு சிங்வி சுட்டிக்காட்டினார். அரசியல் அமைப்புக்கு முரணானதாக கூறப்படும் மசோதாக்கள் மீது நீதிமன்றங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், அதுதான் அதிகார பகிர்வு என்று அவர் தெரிவித்தார். மசோதாவை நிறைவேற்றாமல் இழுத்தடித்தால் அதனால் ஏற்படும் கால தாமதத்தை ஈடு செய்ய முடியாது என்றும் அங்குதான் ஆளுநர் ஒரு பாக்கெட் வீட்டோவாக ஒரு சூப்பர் முதலமைச்சராக மாறுகிறார் என்றும் திரு சிங்வி சுட்டிக்காட்டினார். மேற்கு வங்க அரசு தரப்பில் அடுத்து வாதிட்ட திரு கபில் சிபல் மக்கள் விரும்பும் மசோதாவை ஆளுநர் விரும்பாத காரணத்தால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று கூறினார். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த கொள்கையும் அரசியலமைப்பு இயந்திரங்களை சீர்குலைக்க அனுமதிக்காத நிலையில் மசோதாவை செயல்படுத்த விட மாட்டேன் என்று ஆளுநர் கூறுவதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீதான ஆளுநர்களின் அதிகாரம் குறித்த விசாரணை தற்போது ஆட்சியில் உள்ள அல்லது முன்னர் ஆட்சியிலிருந்து அரசியல் கட்சியை பொறுத்து பாதிக்கப்படாது என்று கூறினார். விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு உள்ளதாக கூறிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 3819 கோடி ரூபாய் முதலீடுகளை உறுதி செய்துள்ளார். ஒரு வார கால அரசுமுறை பயணமாக ஜெர்மனி சென்ற அவர் நேற்று நடைபெற்ற TN ரைசிங் ஜெர்மனி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பொருளாதார பாலம் அமைக்க வந்ததாக கூறிய அவர் இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தை போட்டியாளராக இல்லாமல் உங்களது வெற்றியை கொண்டாடும் பங்குதாரராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். நான் இங்கே வெறும் முதலீட்டுக்காக மட்டும் வரல. ஜெர்மனி, தமிழ்நாடு ஆகிய 2 பொருளாதாரங்களுக்கு இடையே ஒரு பாலம் அமைக்க வந்திருக்கிறேன். தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கான மார்க்கெட்டாக மட்டும் பார்க்க மாட்டீங்க, உங்களுடன் இருந்து உங்கள் வெற்றியை கொண்டாடுகிற பார்ட்னர்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் திரு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான 23 ஒப்பந்தங்கள் மூலம் 3819 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்படுவதுடன் 9000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. முதலமைச்சரின் ஜெர்மனி பயணத்தில் மொத்தம் 26 நிறுவனங்களுடன் 7020 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதன் மூலம் தமிழ்நாட்டில் 15000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அரசு தெரிவித்துள்ளது.
டசல்டாஃப் நகரில் நார்த் ரைன் வெஸ்ட்பாலியா மாகாண தலைமை அமைச்சர் ஹென்ரிக் ஊஸ் தமது கான்வாயை அனுப்பி முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வரவேற்றார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், ஜெர்மனியின் பொருளாதார சக்தி மையமான நார்த் ரைன் வெஸ்ட்பாலியாவும் இந்தியாவின் தொழில் சக்தி மையமான தமிழ்நாடும் நம்பிக்கை உணர்வுடன் நெருங்கி வந்துள்ளதாக கூறியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி குறித்து விளக்கி அவரது மாகாணத்தில் உள்ள சிறந்த நிறுவனங்களை தமிழகத்தில் உள்ள முதலீடு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொண்டதாகவும் தமிழகம் வர அவருக்கு அழைப்பு விடுத்ததாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் ஐரோப்பிய பயணத்தின் அடுத்த கட்டமாக இங்கிலாந்திலும் முதலீட்டாளர்கள் சந்திப்புகள் மற்றும் இங்கிலாந்து வாழ் தமிழர்களின் சந்திப்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் 364 திட்டங்கள் குறித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு, திரு கோவி செழியன், திரு சிவசங்கர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக திரு தங்கம் தென்னரசு கூறினார். 100 நாள் வேலை, அனைவருக்கும் கல்வி உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து முறையாக நிதி கிடைக்காததால் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு தமிழ்நாடு அரசே கூடுதல் நிதி ஒதுக்கி செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 0.07% 2024-25 ஆண்டில் 11.19% என்ற இரட்டை இலக்கத்தை எட்டியுள்ளதாக கூறிய திரு தங்கம் தென்னரசு, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2020-21 3.49% இருந்த வருவாய் பற்றாக்குறை 1.17% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 505 திட்டங்கள்ல ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், இதில் 364 திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெற்றிருக்கிறது, மிக பெரும்பான்மையான திட்டங்கள். அதே போல் அரசினுடைய பரிசீலனையில் இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் 40 திட்டங்கள். மொத்தம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவை, நடந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியவை, இப்போது அரசினுடைய பரிசீலனையில் இருக்கக்கூடிய ஆகிய மூன்றும் இணைந்து பார்ப்பேன் சொன்னால் 404 திட்டங்கள் இந்த வகையிலே அவை அமைந்திருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிடாத பல்வேறு திட்டங்களும் மாநில அரசால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட திரு தங்கம் தென்னரசு, 10,187 கிராமங்களில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் அவற்றில் அடங்கும் என்று தெரிவித்தார். மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடும் நடைமுறை, ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கும் பணி நிறைவுற்ற பிறகு நடைமுறைப்படுத்தப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்தார். சூடானில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிராமமே மண்ணுக்குள் புதைந்ததில் 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள சிறிய நாடான சூடானில் இராணுவ ஆட்சிக்கு எதிராக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள மக்கள் மேற்கு டார்ஃபேர் பகுதியில் உள்ள மரா மலைப்பகுதி அடிவாரத்தில் தாராசின் கிராமத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். மரா மலைப்பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளை நோக்கி வெள்ளம் பாய்ந்தது. இதனால் ஏற்பட்ட நிலச்சரிவால் தாராசின் கிராமம் மண்ணில் புதைந்தது. இதில் அங்கு வசித்த 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் ஒரே ஒருவர் மட்டும் தப்பி பிழைத்ததாகவும் சூடான் விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. மண்ணில் புதைந்த உடல்களை மீட்க சர்வதேச நாடுகளும் ஐநா அமைப்பும் உதவ வேண்டும் என்று சூடான் விடுதலை இயக்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அம்பானி மற்றும் அதானிக்காக ஜவுளி தொழிலுக்கு எதிராக அமெரிக்காவின் வரி விதிப்பை மத்திய பாஜக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டினர். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பு கடந்த 27ஆம் தேதி அமலுக்கு வந்ததால் திருப்பூரில் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளிகள் தேக்கமடைந்துள்ளன. அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள பின்னலாடை நிறுவனங்களையும் ஏற்றுமதியாளர்களையும் கண்டுகொள்ளாத மத்திய அரசை கண்டித்து திருப்பூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ஆர் ராசா, அமெரிக்காவின் வரி விதிப்பு இந்தியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றார். தவறான பொருளாதார கொள்கை மற்றும் அம்பானி, அதானி ஆகியோருக்காக செய்யப்படும் வர்த்தக உறவுகளே இதற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். நீங்க மோடி போடல அந்த 50% வரிய, மோடியை போட சொன்னதே, ட்ரம்பை போட சொன்னதே மோடி தான். என்ன காரணம் என்றால் இது ஏதோ இந்திய சந்தைக்கு எதிரான, இந்திய பொருளுக்கு எதிரான ஒரு வரி அல்ல. இது தேசத்தின் மீது நடத்தப்படுகின்ற போர்.
ரஷ்யாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவது மத்திய அரசு அல்ல என்ற தலைவர்கள் அம்பானி தான் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்வதாக தெரிவித்தனர். தனி நபர்களுக்காக நாட்டு மக்கள் மீது அமெரிக்கா இறக்குமதி வரியை விதித்துள்ளதாக அவர்கள் கூறினர். நாடும் மக்களும் சிறு குறு நிறுவனங்களும் பாதிக்கப்படுவது பற்றி மத்திய அரசுக்கு கவலை இல்லை என்ற தலைவர்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்று விமர்சனம் செய்தனர். இந்த அரசு ரஷ்யாவோடு உறவு வைத்திருக்கிறது, நமக்காக இல்லை, நாட்டு மக்களுக்காக இல்லை. இந்த பெட்ரோலின் மூலமாக கிடைக்கிற லாபம் அம்பானிக்கு போய் சேருகிறது என்றால் அந்த ஒரு நபர் சம்பாதிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் எப்படி ஒத்துழைக்கிறார்கள்? வேறொன்றும் இல்லை, அம்பானியும் அதானியும் மோடியின் பினாமிகள். உலகில் வளரும் நாடுகள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடவில்லை என்றால் எதிர்காலம் இருண்ட காலமாகிவிடும். இந்தியா மட்டுமல்ல, உலகின் வளரும் நாடுகள் முழுவதும் ஒன்றுபட்டு நின்று போராட வேண்டும். ஆனால் இந்த மோடி அதற்கு தயாராக இல்லை. மோடி ஒரு பித்தலாட்டத்தின் அடையாள சின்னம். மோடி அரசியலில் அங்கீகரிக்க தகுதியற்ற ஒரு அமைப்பின் பிரதிநிதி. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் விதித்த வரிகளை சமாளித்தது போல தற்போதுள்ள நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தினர். பணக்காரர்களின் நலன்களுக்காக ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை மத்திய பாஜக அரசு காவு கொடுக்க கூடாது என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரு தங்கபாலு, திரு வைகோ, திரு ஜவாஹிருல்லா, திரு ஈஸ்வரன், திரு கு ராமகிருஷ்ணன், திரு கலி பூங்குன்றன் உள்ளிட்ட மத சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். அதிமுகவில் எடப்பாடி திரு பழனிசாமி உடனான மோதல் உச்சத்தை அடைந்த நிலையில் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமியின் நிகழ்ச்சிகளை திரு செங்கோட்டையன் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். ஒருங்கிணைந்த அதிமுகவை அவர் வலியுறுத்துவதாகவும் அதை ஏற்க திரு பழனிசாமி மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் திரு செங்கோட்டையனிடம் ஆலோசிக்காமல் ஈரோடு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளையும் தேர்தல் பொறுப்பாளர்களையும் அவர் நியமித்ததும் இருவரிடையே விரிசலை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக கிளை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் இன்று திரு செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் திரு பழனிசாமியுடனான மோதல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த திரு செங்கோட்டையன் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்தார். 5ஆம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய தலைவர் திரு நட்டா உள்ளிட்ட தலைவர்களை திரு செங்கோட்டையன் சந்திக்க உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். அதன் பிறகே இறுதி முடிவை அறிவிப்பார் என்றும் அவர்கள் கூறினர். இனி வருவது செய்தித் துளிகள். ஐநா பொது சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக பெல்ஜியம் தெரிவித்துள்ளது. இதனை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பெல்ஜியம் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேக்சிம் பிரிவோட், காசாவில் நடைபெறும் மனிதாபிமானத்துக்கு எதிரான கொடுமைகளை தடுக்க இஸ்ரேல் மீது உறுதியான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னை தாம்பரம் விமானப்படை நிலைய வளாகத்தில் அக்னி வீரர் தேர்வுக்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவிந்தனர். அங்கு கடந்த 27ஆம் தேதி ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த 3500 பேரும், 30ஆம் தேதி கர்நாடகா, கேரளாவைச் சேர்ந்த 5400 பேரும் அக்னி வீரர் தேர்வுக்காக வந்திருந்தனர். இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தேர்வு நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து 5ஆம் தேதி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பெண்களுக்கான அக்னி வீரர் தேர்வு நடைபெற உள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பல்வேறு கோரிக்கைகளுக்கு ஒரே இடத்தில் தீர்வு கிடைத்ததாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மகளிர் உரிமைத் தொகை, முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் அப்பகுதியில் முகாமில் பங்கேற்றனர். பட்டா மாறுதல் கொடுக்குறோம். எங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள பட்டா மாறுதல் ஆயிடுது. அதே மாதிரி இபி கனெக்ஷன் கொடுத்தது உடனே எங்களுக்கு இபி கனெக்ஷன்லாம் பெயர் மாற்றம் பண்ணிடுறாங்க. அது மாதிரி மகளிர் இதுக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க, வீட்லேயும் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு உடனே எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு.
அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பூம்புகார் சந்திரப்பாடி மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்துவதாக கூறி தரங்கம்பாடி மீனவ கிராமத்தினர் இன்று கருப்பு கொடி கட்டிய 250 படகுகளில் கடலுக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவ பெண்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் மீன்வளத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் கனவு திட்டமான 58 கால்வாய்க்கு வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்க கோரி உசிலம்பட்டி முருகன் கோயில் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உசிலம்பட்டி எம்எல்ஏ திரு ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கும் அதிகமான பெண்களும் விவசாய சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கும் திட்டத்தை கைவிட கோரியும் இந்திய கடல் உணவுப் பொருட்கள் மீது 50% வரி விதித்த அமெரிக்காவை கண்டித்தும் ராமேஸ்வரத்தில் கையில் கருவாடு ஏந்தி AITUC மீனவர் அமைப்புகள் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தின. ட்ரம்ப் நிர்வாகத்தின் முடிவால் அமெரிக்கா சென்ற 5000 டன் மீன் உணவுகள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடலுக்குள்ள போய்கிட்டு இருந்த கப்பல்ல ஏற்றி போய்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருந்த மீன் 5000 டன் திரும்பி வந்துருச்சு. இன்னைக்கு மீன் ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடிய குறிப்பாக கனவா, நண்டு, இறால் போன்ற ஏற்றுமதி பொருட்கள் இன்னைக்கு அதை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்கள், வியாபாரிகள் அத்தனை பேருமே மிக கடுமையான ஒரு பாதிப்பை இன்னைக்கு இந்தியாவில் சந்திக்கிறாங்க. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 207 புள்ளிகள் சரிந்து 80,158 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 45 புள்ளிகள் குறைந்து 24,580 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 77,800 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. 1 கிராம் தங்கம் 9,725 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 137 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீதான ஆளுநர்களின் அதிகாரம் குறித்த விசாரணை ஆட்சியில் இருப்பவர்களை பொறுத்து பாதிக்கப்படாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்திய தொழில்துறையின் இதய துடிப்பாக தமிழ்நாடு உள்ளதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் 3,819 கோடி ரூபாய் முதலீடுகளை உறுதி செய்துள்ளார். சூடானில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிராமமே மண்ணுக்குள் புதைந்ததில் 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.